ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஓவர்லோட் ஆகிருக்கு. கன்ஃபியூஷன் மட்டும் இல்லைங்க, டேட்டே மாற்றி நினச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஓவர்லோட் ஆகிருக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு. இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்தவரையில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன தான் பல வீடியோக்கள் போட்டாலும். ஸோ அந்த விதத்தில் ஒரு வீடியோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் எல்லா கேட்டகரி மாணவர்களுக்கும் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். என்னெல்லாம் கவுன்சிலிங் நடக்க போகுது நல்லா கேட்டுக்கோங்க. கவுன்சிலிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் கவுன்சிலிங்க்கு என்னெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு, எந்த டேட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதாவது இதிலே 7.5 ரிசர்வேஷன் இருப்பாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒகேஷனல் குரூப் இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அதில் சாய்ஸ் ஃபில்லிங் எந்த நாளுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நான் ரவுண்டு 1 சார், ஆனால் 7.5க்கு எப்போன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சார் 7.5க்கு தனியாக நடக்குமாமா, அதே மாதிரி ஜெண்டருக்கு தனியாக நடக்குமாமா, 2 லிங்க்குமே ஒட்டுக்க ஓப்பன் ஆகாதாம்மா, அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக பண்ணுமாமா, 7.5 22ஆம் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி பல டவுட்டுகள் இருக்கனால இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அண்டு கண்டிப்பாக குயிக்காக நான் சொல்லிடுறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் தான் கவர்மெண்ட் ஸ்கூல். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கான கவுன்சிலிங் தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. 22ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். 22ஆம் தேதி அதே 22ஆம் தேதி அன்னைக்கே 7 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆகிடும், அந்த ஆப் லாக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் 22ஆம் தேதி அன்றைக்கி லைவ் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு லைவ் வரேன், இல்லைனா டெமோ வீடியோ வரும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஒவ்வொரு ரவுண்டு மாணவர்களும் பார்க்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூல், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இது நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அகாடமிக் ஒகேஷனல், அகாடமிக் அப்படின்னா ஜென்ரலில் வருவாங்க. ஜென்ரல்னால் அந்த ஜென்ரல் இல்லை, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஜென்ரல், ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஒகேஷனல். அதில் யார் 7.5 ரிசர்வேஷன் அவங்களுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் 22ஆம் தேதி. சரிங்களா? அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அகாடமிக் அண்ட் ஒகேஷனல், நல்லா புரிஞ்சுதா? 7.5 இல்லாதவங்க அவங்களுக்கு 25ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங், 26ஆம் தேதி டைம் தராங்க. 25/7/2024 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 26/7/2024 5 மணிக்கு சாய்ஸ் லாக், ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு அண்டு ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 7.5 இருந்தீங்கன்னா இது 22ஆம் தேதி. 7.5 இல்லாதவங்களுக்கு இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். புரிஞ்சுதா? சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்குன்னு புரிஞ்சுதா? லிங்க் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போது அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங், ஓகேவா? அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் கிடையாது, ஜென்ரல் கவுன்சிலிங் சொல்கிறேன். ரவுண்டு 1 200லேருந்து 179 கட் ஆஃப் உள்ளவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் 29/7/2024 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடும். 31/7/2024 முடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். 3 நாள் டைம் தர்றாங்க. 31ஆம் தேதி 5 மணிக்குள்ளே பண்ணிடணும். க்ளோஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், சாய்ஸ் லாக் ஆயிரும். அதே மாதிரி 178.975லேருந்து 142, அதாவது சராசரியாக 178.9லேருந்து 142 வரைக்கும் ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங். தேதி பாருங்கள், 10/8/2024 10 AM. சரிங்களா? 12/8/2024 5 PM. 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது 141.955லேருந்து 77.5 வரைக்கும் ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் எப்போனா 23/8/2024 தான் சாய்ஸ் ஃபில்லிங் 10 மணிக்கு காலையில் ஓப்பன் ஆயிரும் லிங்க்கு. 25/8/2024 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே இது அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங், ஜென்ரலில் 7.5 ரிசர்வேஷன். சரி, 200லேருந்து 179 வரைக்கும் ரவுண்டு 1, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 200லேருந்து 179 வரைக்கும் ரவுண்டு 1. ஜென்ரலில் உள்ளவங்க சில பேர் 7.5லையும் இருப்பாங்க. அப்போது 7.5ல் அதே அன்னைக்கு 29ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆயிரும் 10 மணிக்கு. 31ஆம் தேதி முடியுது. ஏன்னா ரெண்டுமே ஏன் ஒரே தேதி கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரலில் உள்ளவங்க சில பேர் 7.5 ரிசர்வேஷனில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் மட்டும் 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 2 லிங்க்னா ஒன்று 7.5 ரிசர்வேஷன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, இன்னும் அகாடமிக் ஜென்ரல் லிங்க். ரெண்டுமே பண்ணணுமான்னு கேட்டால், ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நீங்கள் 2லேயுமே பண்ணலாம், பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றில் பண்ணலன்னா பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 2லேயுமே பண்ணுங்கள். ஜென்ரல்லையும் பண்ணுங்கள், 7.5 ரிசர்வேஷனையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். 2த்துக்குமே 2 காலேஜ் கிடைக்கும். 2 காலேஜ் அலாட்மெண்ட்டில் வரும். அப்போது 7.5ல் ஒன்று வரும், ஜென்ரலில் ஒன்று வரும். அப்போ எது எடுக்கலாம் சார்? அது உங்கள் இஷ்டம்.
7.5 எடுத்தாலும் சரி, ஜென்ரல் எடுத்தாலும் சரி. ஒருவேளை எடுக்கலாம் அப்படின்னு எப்படி கன்க்ளூட் பண்ணுறதுனா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா 2க்கு, அப்போ ஏதோ ஒன்று போடாமல் விட்ருங்க. சரியா, ஏதோ ஒன்று போடாமல் விட்ருங்க. ஓகேவா, அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் விட்ருங்கன்னு சொன்னேன். 7.5ல பண்ணுறனா பண்ணுங்கள், இல்லைன்னா ஜென்ரலில் பண்ணுறனா பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டால் 7.5 தான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, அதில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரவுண்டு 1ல் 7.5 ரிசர்வேஷன் 178.975லேருந்து 142 வரைக்கும் அதே மாதிரி 10/8/2024 கூப்பிட்ருக்காங்க. 12/8/2024 ரவுண்ட் 2 கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கும் 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஜென்ரலுக்கும் ஓப்பன் ஆகும், பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 141.955லேருந்து 77.5 மணி கூப்பிடுவாங்க ரவுண்ட் 3க்கு. 23/8/2024 10 மணிக்கு கூப்பிடுவாங்க. 25/8/2024 5 மணிக்கு முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷனுக்கு 3வது ரவுண்டுக்கும் 2 லிங்க் சேம் டேட்டில் ஓப்பன் ஆகும். நீங்கள் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஜென்ரல்லையும் பண்ணுங்கள், 7.5லையும் பண்ணுங்கள், 2லையுமே பண்ணுங்கள். சரிங்களா, ரெண்டு லிங்க்லேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அப்போது எது வேணும் வேண்டாங்கிறத டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த காலேஜுன்னு நீங்கள் வந்துடும்ல, அப்போ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பண்ணல, அப்போ மட்டும் வேணால் எது நல்ல காலேஜ் வந்திருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க. எனக்கு கேட்டால் 7.5ல தான் கொடுப்பீங்க, 7.5ல கொடுங்க. ஒகேஷனில் ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போது 199லேருந்து 85 வரைக்கும் ஒரே ரவுண்டில் முடிக்கிறாங்க. 29 இந்த மாதம் 10 மணிக்கு ஆரம்பித்து 31 முடியுது. சாய்ஸ் லாக் ஆயிரும். சரிங்களா, அடுத்த ஒகேஷனில் 7.5 ரிசர்வேஷன் எப்போது, அதுவும் ஒரே ரவுண்டு தான். 199லேருந்து 85 முடி 29 தான். ஏன்னா ஒரே லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 ரிசர்வேஷன் 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஜென்ரலில் ஒன்று ஓப்பன் ஆகும், 7.5க்கு ஒன்று ஓப்பன் ஆகும். அதான் 29/7/2024 10 AM-க்கு, 31/7/2024 5 PM-க்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். 7.5 ரிசர்வேஷன் வரவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 2 லிங்க்குமே எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த தேதிக்கே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஓப்பன் ஆகும். தயவு செய்து 2லையுமே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 7.5 ரிசர்வேஷன் மட்டும் பண்ணுறேன்னா உறுதியாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். சரிங்களா, ஓகேவா, அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இப்போ டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நான் PDF-ஆக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தயவு செய்து டேட்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ரவுண்டுக்கு என்ன டேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு என்ன டேட்டு, ஒகேஷனுக்கு என்ன டேட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 7.5% தான் ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் வரவங்களுக்கு தான் 22 கவுன்சிலிங் ஸ்டார்ட்டு. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 7.5 ரிசர்வேஷனுக்கு தான் 22 கவுன்சிலிங் ஸ்டார்ட்டு. 25 யாருக்குன்னா 7.5 இல்லாதவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட்டு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் யார், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், டிஃபென்ஷியல் டிசேபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, இவங்களுக்கு வரவங்களுக்கு தான். 7.5 இல்லாதவங்களுக்கு 25 கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டிங்களே. ஜென்ரல் கவுன்சிலிங் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டிங்களே. ஓகே, தேங்க்யூ. இந்த டேட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான டேட்டுன்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு விட்டுறாதீங்க. இருந்தாலும் ஒரு கண்ணும் கருத்துமாக பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.